பிக் பாஸ் சீசன் 9 2வது நாள் வந்து என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத வந்து நேற்று தான் நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த முதல் நாள் சண்டை வந்து 2வது நாள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. முதல் நாள் எரிஞ்ச தீ வந்து 2வது நாள் வந்து அப்படியே புகையும்ல, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு பட்டுச்சு. முதல் நாளில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்னு பிரிச்சு வச்சிருந்தாரு. இவர் இந்த ஷோல தாங்க மாட்டாரு, பண்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த பிரிவினையிலேருந்து அதுலேருந்து ஒரு ஆளு இதுலேருந்து ஒரு ஆளு எடுத்து போட்டு தண்ணியில வந்து கண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து வச்சிருந்தாரு பிக் பாஸ். என்ன அப்படின்னா, தண்ணியை வந்து இவங்களுக்கு குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே சண்டை போட்டுக்குவாங்க. அதன் மூலியமா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து சண்டையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் டீம் அந்த குரூப்போட நோக்கம். பட் அதை வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. அதை வந்து செஞ்ச மாதிரியே இவங்க வந்து தண்ணியில வந்து சண்டை நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த தண்ணியை வந்து பிடிச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பிக் பாஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க, பிக் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து ஒருத்தவங்கள வந்து பிக் பாஸ் வந்து தேர்ந்தெடுப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போதான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் ஆகும். அதாவது அவங்க வந்து 2 மணி நேரம் சென்று எந்திரிச்சாலும் இவங்க வேலை வந்து 2 மணி நேரம் நிப்பாட்டி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற இந்த 7 பேர் வந்து என்ன வேலை வேணாலும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் மூலியமா வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்றது, அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை வந்து சுத்தம் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த நார்மல் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதன்படி இந்த சுத்தம் பண்ற டீம்ல வந்து நம்ம விஜே பார்வதி அவர்களும் நம்ம திவாகர் அவர்களும் 2 பேரும் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமை வந்து சுத்தம் பண்றதுக்காக உள்ள போனாங்க. ஆக்சுவலா வந்து திவாகர் தான் உள்ள போனாரு. ஃபர்ஸ்ட் போய் பார்வை அழைச்சிட்டு அப்படின்னு வந்து இவங்க வந்து சொன்னாங்க. அங்க வந்து ஒரு போர்வை வந்து மடிச்சுதான் இருந்துச்சு. அந்த போர்வை வந்து உதறிட்டு மடித்து வைக்க சொல்லி அரோரா அவர்கள் வந்து திவாகர்கிட்ட சொல்ல, திவாகர் வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இல்ல, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும், அதாவது இந்த ரம்யாவும் அரோராவும் 2 பேருமே வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க. அப்ப சும்மா யதார்த்தமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்து காமெடியில சொல்ற மாதிரி இது வந்து ரொம்ப இதா இருக்கு, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா யதார்த்தமா தான் போவாரு. அந்த வார்த்தை சொன்னது வந்து ஒரு பூகமா வெடிச்சு ஒரு சண்டை வந்து அந்த இடத்துல உருவாகும். அது எப்படி நீங்க கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரம்யா வந்து சத்தம் போட்டுட்டு பேசி அது ஒரு கலகம் வந்து அந்த இடத்துல உருவானுச்சு. அந்த கலகம் வந்து அப்படியே பெரிய கலகமா மாறி நீ வா போ அப்படின்னு பேசி, நீ என்ன படிச்சிருக்க நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சண்டை வந்து ஏற்கனவே திவாகரை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்த முதல் நாள் வந்து டார்கெட் பண்ண அந்த கமருதீன் அந்த மற்ற ஆட்கள்லாம் இந்த சண்டை மூலயமா மறுபடியும் திவாகரை பிடிச்சி தள்ளி விட்டு வெட்டிடுவேன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த 2வது நாள் எபிசோட்ல வந்து நடந்துச்சு. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து சுவாரஸ்யமா இருந்துச்சு. பட் ஆனா வந்து இதை வந்து வெளியில இருந்து நம்ம பாக்குறப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பாக்குறாங்க இல்லையா, இது எப்படி தெரியுது அப்படின்னா, என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து. அதே போல வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் வந்து பிக் பாஸ் வந்து கொடுப்பாரு. சிக்கனோ மட்டனோ இல்ல எக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாரு. அந்த வகையில ஒரு 7 எக்ஸ் வந்து அனுப்பியிருந்தாரு. அந்த 7 எக்ஸை வந்து ஒருத்தங்க ஒன்று ஆம்லேட் போட்டு கொடுங்க, ஒன்று ஆஃப் ஆயில் வேணும், அவிச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கனிங்கிறவங்க வந்து அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம அந்த ஒரு பையன், கொரியன் பையன் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அந்த பையன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு விக்ரமுக்கு. ஸோ அது வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து இங்க இருக்கிற ஒரு ஆள் அங்கேயும், அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து இங்கேயும் மாறி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து அங்க சொல்லியிருப்பாரு பிக் பாஸ். ஸோ அதனால வந்து இவங்களா தேர்ந்தெடுத்து அந்த பையனை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து நார்மல் ஹவுஸுக்கும், அங்க இருந்த இந்த வினயான ஒரு பொண்ணு ஒரு மாதிரியா குழஞ்சு பேசணும்ல, அந்த பொண்ணை வந்து இங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் வந்து மாத்தி விட்டுருப்பாங்க. இந்த விஷயம் 3 பேரோட கதைகள், அவங்கவுங்க கதைகளை வந்து சொல்ற போட்டி வந்து துவங்குது. அதுல வந்து ஒரு 3 பேரோட கதைகளை வந்து நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க. அதன்படி வந்து அந்த நந்தினி அப்படிங்கிற பொண்ணோட கதை அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னொரு பொண்ணு அந்த கெமி அவங்களோட கதையை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம திவாகர் அவர்கள் வந்து அவரோட கதையை வந்து, நந்தினி அவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போதே அழுதுகிட்டு தான் அவங்க கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே பத்தி சொன்னாங்க. அப்புறம் அவங்க தம்பிக்காக தான் நான் உயிரோடயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டாந்து அங்கே வச்சாங்க. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலா பேசிட்டு வெளில வந்து வந்தாங்க. அவங்க பேசும்போதே தெரிஞ்சு ரொம்ப ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு.
சென்னை ஒரு ஹாஸ்பிட்டல் எங்க அம்மாக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கெமி அவங்க வந்து வாலிபால்ல வந்து இருந்து அங்க போய் அங்க அவங்க சில பாலிடிக்ஸை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் வந்து சொன்னாங்க. ஒரு பொண்ணா வந்து தனியா வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிள் பண்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசினாங்க. அவங்களோட கதைகளும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து நீ வந்து ஆம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதையை வந்து அவங்க சொன்னாங்க. அடுத்ததான் வந்து நம்ம திவாகர் அவரோட கதையை வந்து சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவர் அந்த கதைகளை வந்து சொல்லாம இந்த ஃபோனு வந்ததுலேருந்து அவர் வந்து வீடியோ போட்டதுலேருந்து அவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஆனதுலேருந்து நடிப்பு அரக்கன் ஆனதுலேருந்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அவரோட அந்த ப்ரீவியஸ் கதை அவர் எப்படி வளர்ந்தார், என்ன பண்ணார், ஏது பண்ணார், எப்படி டாக்டர் ஆனார் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் அவர் வந்து அதை பற்றி எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி சொல்லி தான் அந்த 2வது எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு.